பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த் இவங்க கூட ராதிகா அவங்க இணைந்து நடித்து வெற்றி தோல்வி திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். யாரு கூட அதிகமாக திரைப்படங்கள் ராதிகா அவங்க இணைந்து நடிச்சிருக்கிறாங்க, அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். வாருங்கள். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடன் 1985 வெளிவந்த திரைப்படம் தான் சிப்பிக்குள் முத்து. கே. விஸ்வநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ராதிகா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிப்பிக்குள் முத்து என்கிற அளவுக்கு மிக அருமையான பாடல் வரிகளும் கொண்ட இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடிச்சு. இந்த திரைப்படம் தோல்வி திரைப்படம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் தோல்வி கிடையாது. சிப்பிக்குள் முத்து பாடலும் சரி படமும் சரி நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக உலகநாயகன் அவர் கதாபாத்திரம் மிக துல்லியமாக இந்த திரைப்படத்தில் யதார்த்தமாக நடிச்சிருப்பார். முதுமை தோற்றமும் சரி இளமையாகவும் மிக அருமையாக சிப்பிக்குள் முத்து என்கிற திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ரசிகர்கள் ஆரவாரத்துடன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும் திரைப்படம் 100 நாள் ஓடி ஒரு வெற்றியாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பேர் சொல்லும் பிள்ளை 1987 வெளிவந்த திரைப்படம். எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், கே.ஆர். விஜயா, ராதிகா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான பாடல் வரிகளும் கொண்ட திரைப்படம். சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல எதிர்பார்ப்பு கொடுத்து ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. ராதிகா மற்றும் உலகநாயகன் காம்போசிஷனில் இந்த திரைப்படம் மிக அருமையாக ஒரு கிராமத்து கதாபாத்திரத்தில் பாவட தாவணியில் மிக அருமையாக ராதிகா அவங்க நடிச்சிருப்பாங்க. கமலஹாசன் அவர்களும் மிக துல்லியமாக அந்த மீசையும் சரி அந்த கெட்டப்பும் மிக அருமையாக இருக்கும். பேர் சொல்லும் பிள்ளை என்கிற அளவுக்கு கே.ஆர். விஜயா அவங்களுக்கு ஒரு தோற்றமாக மிக ஒரு வெற்றி திரைப்படமாக பாடல் வரிகளும் சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி கொடுத்தது. இந்த திரைப்படமும் நல்ல பேராவாரத்தோடு நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல நினைவூட்டும் அளவுக்கு ஒரு வெற்றி படைப்புகளாக பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க கூட பார்த்திங்கன்னா ரங்கா என்ற திரைப்படம் 1982 வெளிவந்தது. அவர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா மிக அருமையாக ஒரு திரைப்படம். சில்க் ஸ்மிதா மற்றும் ராதிகா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த ரங்கா திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்து நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக 100 நாள் திரையரங்கில் ஓடி மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இருவருமே. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ரங்கா ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக போக்கிரி ராஜா 1982 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். ராதிகா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீதேவி. மிக அருமையான ஒரு திரைப்படம். போக்கிரிக்கு போக்கிரி ராஜா என்கிற அளவுக்கு அருமையாக ஒரு திரைப்படமாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு வெற்றியை கொடுத்தது. திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பேர் ஆரவாரத்துடன் நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த திரைப்படமாக போக்கிரி ராஜா திரைப்படம் அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ராதிகா அவங்க காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மூன்று முகம் 1982 கே. ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 3 வேடத்தில் மிக அருமையாக போலீஸ் கதாபாத்திரத்தில் ராதிகா மற்றும் சில்க் ஸ்மிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. 200 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. மூன்று முகம் போலீஸ் கதாபாத்திரம் என்றாலே அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மூன்று முகம் திரைப்படம் தான் மிக அருமையாக துல்லியமாக சில்வர் ஜூப்ளியின் கொண்டாடியது. திரையரங்கு ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பேராதரவுடன் நல்ல ஒரு வெற்றி. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா வசூலை பின்னி எடுத்த ஒரு திரைப்படமாக மூன்று முகம் திரைப்படம் அமைந்தது. இன்றும் பேசப்படும் அளவுக்கு மூன்று முகம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படம் 1984 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கார்த்திக் மற்றும் ராதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான கதைகளும் கொண்ட இந்த திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன் 175 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு படைப்புகளாக இந்த திரைப்படமும் அமைந்தது. எதிரும் புதிருமாக கார்த்திக் மற்றும் சூப்பர் ஸ்டாரும் இருப்பாங்க. படம் பட்டையை கலப்புற அளவுக்கு பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்குச்சு. இதில் வரும் பாடல்கள் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே நல்ல ஒரு ஹிட்டாக அமைந்த திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன் ஒரு வெற்றி படைப்புகள். அடுத்த திரைப்படமாக ஊர்காவலன் 1987 வெளிவந்தது. மனோபாலா இயக்கத்தில்
ராதிகா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரகுவரன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம் ஊர் காவலன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைலும் மிக அருமையாக இருக்கும். படமும் பட்டைய கலப்புற அளவுக்கு பாண்டியன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே திரையரங்கில் 100 நாள் ஓடி ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது ஊர்காவலன். இதில் இருக்க பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். படமும் நல்ல ஒரு ஹிட் படமாக தான். ஆனால் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் இருந்தாலும் படம் 100 நாள் வெற்றி படமாக அமைந்தது. ஊர்காவலன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. அடுத்து பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவருடன் 1985 நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்தில் பாலு ஆனந்த் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் ராதிகா இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. வெள்ளி விழா ஓடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக நானே ராஜா நானே மந்திரி. அடுத்த திரைப்படமாக நீதியின் மறுபக்கம் 1985 எஸ். ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இளையராஜா மற்றும் பலர் இசையமைத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தர்ம தேவதை 1986 எஸ். பி. முத்துராமன் இயக்கத்தில் ரவீந்திரா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த், ராதிகா, சரத்பாப் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. 100 நாள் ஓடி தர்ம தேவதை ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சிறை பறவை 1987 வெளிவந்த மனோபாலா இயக்கத்தில் இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. பேபி ஷாலினி. இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக உழவன் மகன் 1987 அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது. கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. மனோஜ் கிசான் இசையில் ராதிகா மற்றும் ராதா இணைந்து நடித்த இந்த திரைப்படம் திரையரங்கில் 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. பட்டையை கலப்புற அளவுக்கு பட்டி தொட்டை எல்லாம் கலக்கிய உழவர் மகன் ஒரு வெற்றி படைப்பு. அடுத்த திரைப்படமாக தெற்குத்தி கள்ளன். இந்த திரைப்படம் 1988 பி. கலைமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் திரையரங்கில் 75 நாள் ஓடி நல்ல ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக காலையும் நீயே மாலையும் நீயே 1988 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் சுந்தரராஜ் இயக்கியிருக்கார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 100 நாள் ஓடி இருக்கு. பிரபு மற்றும் கேப்டன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பூந்தோட்ட காவல்காரன் 1988 செந்தில்நாதன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா, பாண்டியன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 175 நாள் ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக நல்லவன் 1988 வெளிவந்தது. எஸ். பி. முத்துராமன் இயக்கத்தில் கேப்டன் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் திரையரங்கில் 100 நாள் ஓடி சரமாரியான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி கொடுத்த நல்லவன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக தென்பாண்டி சீமையிலே சி. வி. கோலப்பன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், பாண்டியன் மற்றும் சீதா மற்றும் ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. தென்பாண்டி சீமையிலே பாடல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு தோல்வி திரைப்படம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது திரைப்பாண்டி சீமையிலே. அடுத்த திரைப்படமாக வீரபாண்டியன் 1987 கார்த்திக் ராகவநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருவரும் இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தில் ராதிகா, கேப்டன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் ஓடி ஒரு வெற்றி படைப்புகளாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக உழைத்து வாழ வேண்டும் 1988 அமீர்ஜான் இயக்கத்தில் வெளிவந்தது. கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாடல் எல்லாமே மிக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட். படம் ஓரளவு ஆவரேஜாக திரைப்படமாக தான் அமைந்தது. உழைத்து வாழ வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் கேப்டன் விஜயகாந்த், உலகநாயகன் கமலஹாசனுடன் ராதிகா அவங்க இணைஞ்சு நடித்த திரைப்படங்களில் எத்தனை திரைப்படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க, எத்தனை திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் அவங்க கூட பார்த்தீங்கன்னா 5 திரைப்படம், உலகநாயகன் கமலஹாசன் 2 படம், கேப்டன் விஜயகாந்தனுடன் 12 படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. விடுபட்டிருந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. நெக்ஸ்ட் அவங்களோட 2 திரைப்படம் தான். சூப்பர் ஸ்டாரோட 5 திரைப்படம், கேப்டனோட 12 திரைப்படங்கள் எழுந்து நடிச்சிருக்காங்க. விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.